இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன். Hello grade 11 students. Today we are going to look at the 2020 Western Province paper. So இது வந்து Western Province paper 2020 paper 2. Paper 2 2 பேப்பர், இதுலேயும் 8 பாகங்கள் இருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் முதலாவது டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 9 வந்து உங்களுக்கு ஒரு vocabulary டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் 10 இஸ் அ வேர்ட் கிளாஸ் டெஸ்ட், அதாவது கிராமரை தான் இங்கே வந்து செக் பண்ணுறாங்க. டெஸ்ட் 11 வந்து ரேண்டமாக நிறைய vocabulary கொடுத்து அதில் எங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் 12ல் வந்து எங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எங்களுக்கு கிராமர் வந்து செக் பண்ணுறாங்க. டெஸ்ட் 13 இஸ் அ poetry டெஸ்ட். they have given us a poem and questions. அந்த poem வாசித்து கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதணும். டெஸ்ட் 14 இஸ் அ written டெஸ்ட். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு லெட்டர் எழுதணும், லெட்டர் ஆஃப் இன்விடேஷன், இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் கிராஃப். டெஸ்ட் 15 as usual is a comprehension passage. உங்களுக்கு கொஞ்சம் லாங்கான காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ், அதுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபைனலி இட்ஸ் த ரிட்டன் டெஸ்ட் அகெயின். இதில் வந்து எங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது: எஸ்ஏ, ஆர்டிக்கல், ஸ்பீச் அண்ட் கம்ப்ளீட்டிங் அ டயலாக். நவ் லெட்ஸ் கோ அண்ட் ரைட் தி ஆன்சர் ஃபார் டெஸ்ட் 9. Test 9. Select a word from the box which has a similar meaning. Similar meaning na எங்களுக்கு தெரியும் வந்து synonyms, ஒத்த சொற்கள். Similar meaning to the word or phrase given within brackets and write it in the space provided. The first one is done for you. There are 3 extra words. ஸோ நாங்கள் ரொம்ப கவனமாக இதில் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன்ஸ், அதாவது எங்கே போகிறீங்க அந்த ஃபைனல் இடத்தை தான் நாங்கள் டெஸ்டினேஷன் சொல்லுவோம், அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா ஆஃபர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச் டெஸ்டினேஷன்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ ஜேர்னிஸ் எண்ட், ஜேர்னியோட எண்ட் வந்து டெஸ்டினேஷன். ஸோ இலங்கை வந்து உலகத்திலே ரொம்ப அழகான கடற்கரையோர டெஸ்டினேஷன்ஸ், இடங்களை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குது. இன் த வேர்ல்ட் வித் மைல்ஸ் ஆஃப் பவுடரி கோல்டன் பீச்சஸ் தட் ஆர் edged with coconut palms. edged. இப்போ edgedன்னு வர நேரம் ஓரம், அப்போ அதுக்கு நாங்கள் இங்கே fringed என்றதான் மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும். fringedங்கிற நேரம் அதே அர்த்தம் தான். edged அப்படியே சரவுண்டடாக எதில் கவர் பண்ணியிருக்கு? தென்னை மரங்களால் கவர் பண்ணியிருக்கு. The southern beaches are sandier than the western ones. இங்கே சவுத் தெற்கு பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து மேற்கு பகுதியில் இருக்கிற கடற்கரையோரங்களை விட மணல் வந்து இன்னும் கூடவாக இருக்குது. அண்ட் டூ நாட் ஷெல்வ் டீப்லி இன் டு த சி. ஷெல்வ் டீப்லின்னா ரொம்ப ஆழமாக அப்படி போகாது. த ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் கோஸ்டல் பீச்சஸ் ஸ்ட்ரெச் ஃப்ரம் அருகம்பே அப் டு குச்சவேலி. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து வடக்கில் இருக்கிற கடற்கரை ஓரங்கள் வந்து அருகம்பேலிருந்து குச்சவேலி வரைக்கும் just about 275 kilometers long. just aboutங்கிற நேரம் approximately, அன்னளவாக. pristine beaches, அதாவது ரொம்ப தூய்மையான கடற்கரைகள். white stretches of sand, miles of clear and a little depth water. a little depthங்கிற நேரம் shallow, ரொம்ப வந்து ஆழம் இல்லாத கடற்கரை வந்து இருக்கு. shallow water and underwater coral gardens will always take one's breath away. இதனால தான் எங்கள் நாட்டுக்கு நிறைய சுற்றுலா பிரயாணிகள் வராங்கன்னா ரொம்பவே சேஃபான, ரொம்ப பாதுகாப்பான கடற்கரை ஓரங்கள் வந்து இலங்கையில் இருக்கு. The southern section of the east coast includes the calm. காமுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன?
tranquil. Tranquil and beautiful beaches of Pasikuda and Kalkuda. இப்போ பாசிக்குடா பார்த்தீங்கன்னா ரொம்ப காமான பீச். நீங்கள் அதுக்கு பீச்சுக்குள்ளே ரொம்ப தூரம் நடக்கலாம். அலையே இல்லாத பீச். Spending some time is unforgettable on such peaceful beaches. இந்த மாதிரி கடற்கரைக்கு போனீங்கன்னா இது உங்களால் மறக்கவே முடியாது. Unforgettable. அதுக்கு வந்து நாங்கள் momentous, மறக்க முடியாதது என்று எழுதலாம். ஸோ இதில் வந்து ஒன்றுக்கு ஒரு மார்க்ஸ் படி உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். Test 10, underline the most suitable word within brackets. இது வந்து எங்களுக்கு ஒரு word class grammar test. The umbrella is the biggest attraction in the cultural triangle in many aspects. Cultural triangle என்றால் இலங்கையின் கலாச்சார முக்கோணம் என்று சொல்லப்படுற இடங்களில் வந்து தம்புல்லையும் ஒரு இடம். Being located in the center of Sri Lanka, Dambulla is an importance, important, importantly. Dambulla is an, இங்கே நாங்கள் adjective தான் எழுதணும், is an important, important destination for tourists with natural, cultural, historical, adventurous and mysterious. இப்போ தம்புல்லையில் என்ன மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்குது? இயற்கை, கலாச்சார, வரலாற்று சம்பந்தமான, அட்வென்ச்சர்ஸுங்கிற நேரம் துணிகரமான, அதே நேரம் மிஸ்டீரியஸ், மர்மமான. இப்போ மிஸ்டீரியஸ் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது வந்து சிகிரியாவும் தம்புல்லையில் தான் இருக்குது. மிஸ்டீரியஸ், அட்ராக்டிங், அட்ராக்ஷன்ஸ், அட்ராக்டட், அட்ராக்ஷன்ஸ், இடங்கள், கவர்ச்சியான இடங்கள் இருக்குது. அதாவது டூரிஸ்ட்ஸை கவர்ற இடங்கள் இருக்கு. மிஸ்டீரியஸ் அட்ராக்ஷன்ஸ். கல்லுடைய பொக்குன, பாண்ட், பொக்குனண்டா பாண்ட், இன் கந்தலம, ஆஃப் கந்தலம லேக் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ் வித் மெனி. இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்ச், ஒரு விசித்திரமான இடமா. ஏன் வித் மெனி மித் ஸ்டோரிஸ், மித்திக்கலி ஸ்டோரிஸ், மித்திக்கல் ஸ்டோரிஸ். அகெயின் adjective. நிறைய கதைகள் அந்த குளத்தை சுற்றி இருக்காம். mythical stories around it. blank deep, hidden deep, hide, hid deep, hide deep. இதில் வந்து hidden deep தான் ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். hidden deep in the forest to the northwest side of கந்தலம லேக். எங்கே இருக்காம் இந்த பாண்ட்? கந்தலம லேக்லேருந்து, ஏரியிலேருந்து உள்ளே இருக்கு. the ancient, ruining, ruins, ruined, ruins. அதாவது பண்டைய அரச காலத்தில் கட்டிடங்களோட எச்சங்கள் தான் ruins என்று சொல்லுவோம். ruins of கல்லுடைய பொக்குன are all that is left of a Buddhist monastery. இந்த பாண்ட் தான், இந்த குளம் தான் வந்து ஒரு பழங்காலத்து பௌத்த மத இடத்துல மீதமாக இருக்கு. shrouded in secrecy, shroudedனா மூடப்பட்டிருக்கிறது. shrouded in secrecy by the thick surroundings. shrouded in secrecy by the thick surroundings. surrounding jungle, surroundings நாங்கள் எழுத முடியாது, ஏன்னா ஜங்கிள் வந்து சிங்குலர்னால. ஸோ சரௌண்டிங் ஜங்கிள், அதை சுற்றி வந்து காடு இருக்கு. surrounding jungle, the ruins host biodiversity with a range of wildlife. சுற்றி காடில் வந்து நிறைய வித்தியாசமான மிருகங்களையும் பறவைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அட் திஸ் யூனிக் சைட், ரொம்ப சிறப்பான ஸ்பெஷலான இடத்துல, கெஸ்ட்ஸ் ஆர் அன்லைக், லைக்லி, அன்லைக்லி டு ஹியர் எனிதிங் அதர் தேன். அப்போ இதில் வந்து எங்களுக்கு அன்லைக்லி எதை மட்டுமே கேட்பாங்களாம்? டு ஹியர் எனிதிங் அதர் தேன் பேர்ட் சாங்ஸ். பறவைகளோட ஒலியை தவிர வேறு சத்தம் கேட்காது. நான் அவ்வளோ தூரம் ஒரு அடர்த்தியான காடு. அண்ட் த ஒகேஷன், ஒகேஷனலி, ஒகேஷனல், ஒகேஷனல் அப்பப்போ என்ன கேட்குமா? ஒகேஷனல்
rustle of animals moving through the thicket. அப்பப்ப வந்து விலங்குகள் thicket என்ற நேரம் புதருக்குள்ள போற சத்தம் தான் கேட்குமா. being largely neglecting, neglected, இது வந்து கவனிப்பதாரற்று கிடக்கிற ஒரு இடம். neglected and in a much greater stage of decay than many of the more famous sites in the area. The allure of Kalludiya Pokkuna is in its wild, tamed, untamed. அதாவது இது ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு அழகு, untamed beauty. இதை வந்து ரொம்ப வந்து பராமரிக்காட்டியும் இதில் இருக்கிற அழகு என்னதான், அது அந்த கட்டுக்கடங்காத ஒரு வைல்டான ஒரு பியூட்டி தான் இந்த இடத்துல சிறப்பு அம்சம். இதுக்கும் வந்து உங்களுக்கு அரை மார்க்ஸ் படி 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 11. Fill in the blanks with the words given in the box. There is one extra word. இது வந்து ஒரு random vocabulary test. என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வாசிச்சு பார்ப்போம். டெய்லி, ஆஃப், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிக்கல், ரீட், எலக்ட்ரிக்கல், ஃபார், அது 2 விடையும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. மெனி, greatly, result, imagine, technology, lives, too, little, think. Essentially, science and technology have introduced us to the establishment of modern civilization. நவீன உலகத்துக்கு, நவீன நாகரீகத்துக்கு வந்து விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் தான் புது அடையாளம் ஒன்று கொடுத்துருக்கு. This development contributes blank to almost every aspect of our blank life. This development contributes greatly, மிக பெரிய அளவில், greatly to almost every aspect of our நாங்கள் நாளார்ந்த வாழ்க்கை. ஸோ டெய்லி லைஃப், நாளார்ந்த வாழ்க்கைக்கு மிக மிக பெரிய அளவில் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் எங்களோட வாழ்வில் கலந்துருக்கு. Hence people get the chance to enjoy. அதனால இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. To enjoy these results which make our lives. இதனால எங்களோட வாழ்க்கை வந்து எப்படி ஆயிருக்கு, more relaxed and pleasurable. விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் வந்து எங்களோட வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக்கி இருக்கிறனால நிறைய விஷயங்களை எங்களால் வந்து ரிலாக்ஸ்டா சந்தோஷமா செய்ய முடியுது. If we blank about it, there are numerous benefits, blank, science and technology. So if we think about it, இப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா, think about it, there are numerous benefits of science and technology. They range from blank things to the big ones. அதில் எங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு little and little, little thing, சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எங்களுக்கு விஞ்ஞானம் வந்து 2 கலந்துருக்கு. blank instance, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு for instance, அதில் ஒரு கமா மிஸ் ஆகினால நாங்கள் 2 வேர்டாக எடுத்துட்டோம். ஆக்சுவலி அதை நாங்கள் ஒரு வேர்டாக தான் எடுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு உதாரணத்துக்கு, the morning paper which we blank that delivers, which we read, that delivers reliable information is a blank of scientific progress. ரிசல்ட், அதாவது நாங்கள் ஒரு காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா அது கூட ஒரு விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தை காமிக்கிற ஒரு விஷயம். ஏன், அது வந்து எங்களுக்கு அச்சு இயந்திரம் இல்லாட்டி, அந்த இயந்திரம் இல்லாட்டி எங்களுக்கு நியூஸ் பேப்பர் அப்படி வராது. இன் அடிஷன், லைஃப், த லைஃப் இல்லை, இங்கே வந்து லைஃப்னு தான் வரணும். லைஃப் வித்தவுட் பிளாங்க் டிவைசஸ் இஸ் ஹார்ட் டு பிளாங்க். லைஃப் வித்தவுட் பிளாங்க் டிவைசஸ்
electrical devices is hard to imagine. Electrical devices is hard to imagine. இலத்திரனியல் உபகரணங்களை இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Furthermore, மேலதிகமா, if we look at the blank scenario, we notice how science and blank play a major role here as well. If we look at the transport scenario, நீங்க transport எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு தெரியும் அதுலயும் we notice how science and technology play a major role here as well. இந்த டிரான்ஸ்போர்ட்லையும் வந்து விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. We can quickly move to the other part of earth within hours. மணித்தியால கணக்குல நாங்க இன்னொரு இடத்துக்கு போகலாம். All thanks to advancing technology. இதுல வந்து half marks படி உங்களுக்கு 7 marks கிடைக்கும். Now there's another fill in the blank test. Test 12. Complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. அப்ப இதுல வந்து நாங்க tenses தான் கவனிக்கணும். The first one is done for you. The Titanic, a luxury British steamship, sink. அப்ப இதுல வந்து எங்களுக்கு இங்க டேட் கொடுத்திருக்கிறனால முன்னாடி நடந்த விஷயம். So past tense form, sank in the North Atlantic Ocean in the early hours of April 15th, 1912 after striking an iceberg during her maiden voyage. அவங்களோட முதலாவது பிரயாணத்துல இந்த கப்பல் வந்து ஒரு பனிக்கட்டியில மோதி மூழ்கி இருக்கு. It blank the White Star Company 3 years. So past tense. It took the White Star Company 3 years to build the giant Titanic. 3 வருஷம் எடுத்திருக்கு. The first class accommodation designed to be, so அது எப்படி கட்டப்பட்டிருக்கு? Was designed. இதுல நாங்க passiveல எழுதணும். Was designed to be the pinnacle of comfort with a gymnasium, swimming pool, libraries and high class restaurants. இப்போ இந்த மாதிரியான அந்த காலத்துக்கு ரொம்ப நவீனமான features எல்லாம் இருந்திருக்கு. Although the Titanic had advanced safety features, it blank only a total of 20 lifeboats. So இங்க had வரனால நாங்க மறுபடியும் இங்க past tense தான் ஃபாலோ பண்ணணும். நிறைய features, safety features இருந்தாலும் வெறும் 20 உயிர்காக்கும் படகுகள் மட்டுமே இருந்திருக்கு. Hence more than 1500 out of 2240 passengers and crew on board. அதனால 1500 பேர் 2240 பேர்ல இறந்து போயிருக்காங்க. So lost and crew on board lost their lives in the marine disaster. The wreckage was spotted. Again passive எழுதணும். In 1985 during a Franco-American expedition. France American expeditionல தான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு 1985ல இந்த இடத்தை இந்த கப்பலோட எச்சங்களை வந்து பார்த்திருக்காங்க. Test 13, they have given us a poem. She lives in a garret up a haunted stair. Garret என்ற நேரம் அட்டிக்கு, அதாவது வீடுகள்ல உச்சியில இருக்கிற சின்ன இடத்தை தான் நாங்க garret இல்லாட்டி அட்டிக் என்று சொல்லுவோம். Up a haunted stair. அமானுஷ்ய சக்திகள் சூழ்ந்த ஒரு படிக்கட்டுக்கு மேல தான் இந்த பெண்மணி வாழ்றாங்க. And even when she is frightened, there's nobody to care. அவங்களுக்கு பயம் வந்தாலும் அவங்கள பார்த்து கொள்றதுக்கு யாருமே இல்லை. She cooks so small a dinner, she dines on the smell. அதாவது அவங்க சாப்பிடுற அளவு, சமைக்கிற அளவு ரொம்ப குறைவாம், கிட்டத்தட்ட அவங்க அந்த வாசனையில தான் பசியாடுற ஒரு சூழல். And even if she is hungry, there's nobody to tell. அவங்களுக்கு பசி வந்தாலும் அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. She sweeps her musty lodging as the dawn steals near. காலங்காத்தாலேயே அவங்க வந்து முதலாவது அவங்களோட சின்ன அந்த தூசு பிடிச்ச அறையத்தான் கூட்டுறாங்க. And even when she is crying, there's nobody to hear. அவங்க அழுற நேரம் கூட அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை.
I haven't seen my neighbor since a long time ago. நான் இந்த அயலவரை வந்து ரொம்ப நாளாக பார்க்கல. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நரேட்டர் தான் இந்த பெண்மணியை பற்றி பேசுகிறாங்க. அந்த நரேட்டர் வந்து இந்த பெண்மணியோட அயலவர். Since a long time ago and even if she is dead, அவங்க இறந்து போயிருந்தா கூட there's nobody to know. அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு கூட ஆள் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேபர் வந்து BORன்னு எழுதியிருக்கு. அதுவும் கரெக்டான ஸ்பெல்லிங். BOUR என்றும் எழுதலாம். So now we have to answer the questions. Underline the correct answer. She lives in a hotel room? No. In an attic room? Yes. On a stair? illa. Does she cook enough to eat? No. She cooks a very small dinner. அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் தான் நைட் சாப்பாடு சமைக்கிறாங்க. What does she do early in the morning? நீங்கள் full answer எழுதுனா she sweeps her lodging early in the morning எழுதலாம். இல்லாட்டி she sweeps her musty lodging எழுதலாம். Write the line which shows the writer's relationship with she. Writer's relationship நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம்? I haven't seen my neighbor. இதில் BOUR எழுதலாம், BOR எழுதலாம். What kind of a life does she live? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? She lives a solitary or lonely life. ரொம்ப தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. Test 14 is a written test. Write on one of the following. Use about 100 words. எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதலாவது ஆப்ஷன் என்ன? You are the secretary of the health club of your school. உங்களோட பாடசாலையிட ஆரோக்கிய குழுவோட செயலாளர் நீங்க. You have organized a health program. ஆரோக்கிய நிகழ்ச்சி ஒன்று ஒழுங்குபடுத்தியிருக்கீங்க. Write a letter to the director of the hospital in your area, inviting him to make a speech in the health program. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்காகவும் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காகவும் உங்களோட ஏரியாவில் உள்ள வைத்தியசாலையிட பெரிய நபர், அதாவது தலைவரை வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் a letter of invitation. Include the following: the purpose of the program, the time, date and venue of the program, what the speech should be about. இந்த நிகழ்ச்சி என்னத்துக்காக, திகதி, நேரம், எங்கே நடக்குது, அதே நேரம் அவரோட ஸ்பீச் எதை பற்றினதா இருக்கணும் என்றும் நீங்கள் எழுதணும். ஸோ முதலாவது நாங்கள் அதை வாசித்து பார்ப்போம். ஃபார்மல் லெட்டருங்கிற நேரம் உங்களோட அட்ரஸ் ஃபஸ்ட்டாக வரும், அதுக்கப்புறம் அவரோட அட்ரஸ் வரும். சீனியர் ஹெல்த் கிளப், சென்ட்ரல் காலேஜ், மாத்துகாம அண்ட் த டேட். அப்புறம் அவருக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்கலாம். டாக்டர் பானுக மீபாகல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேர் எழுதலாம். த டிரெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், மாத்துகாம. டியர் சார் என்று சொல்லிட்டு நாங்கள் சப்ஜெக்ட் ஹெட்லைன் எழுதணும். இன்விடேஷன் டு பி அ கெஸ்ட் ஸ்பீக்கர். The members of the senior health club of our school have organized a health awareness program to increase awareness about non-communicable diseases. அப்போ ப்ரோக்ராம் வந்து எதை பற்றினது? ஒருத்தருக்கொருத்தர் பரவாத நோய்கள் பற்றின ஒரு ப்ரோக்ராம், அதை பற்றின விழிப்புணர்வு. இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி வந்து ஒரு non-communicable disease. The planned date for this event is October 2nd and it will be held in our main hall at 2:30 p.m. அப்போ எதை பற்றினது? அடுத்தது நீங்கள் நேரம், திகதி, எங்கே நடக்குது எல்லாத்தையுமே ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டீங்க. We cordially invite you to deliver a speech at this event
emphasizing எதை பத்தினதா இருக்கணும் அவரோட உரை the causes and prevention methods of non-communicable diseases. Non-communicable diseases ஏன் உருவாகுது, அதை எப்படி தடுக்கலாம்? சர்க்கரை வியாதின்னு வர நேரம் அதுல நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகைக்கு வந்து நீங்க உங்களோட உணவு வந்து ரொம்ப கவனமா சாப்பிடணும். We would appreciate it if you could include current statistics too. தற்போதைய புள்ளி விவரங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். Kindly inform us of your availability on the day of the above program. We await a positive response. உங்களுக்கு வர முடியுமான்றதை நீங்க சொல்லுங்க. நீங்க நல்ல பதில் சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம். Thank you. Yours faithfully. உங்களோட சிக்னேச்சர் வரணும். அப்புறம் செக்ரட்டரி என்று எழுதுவீங்க. Our next option, the following bar graph shows a result of a survey conducted among 100 students in your school about different types of stories they like to read. இந்த bar graph வந்து எதை காட்டுதா? பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான கதைகள் வாசிக்க பிடிக்கும். Study the chart and write a description about it. Use the following words in your description. அதாவது கம்பேர் பண்ணி எழுதணும். highest, lowest, more, less, equal, none. இதுதான் அந்த bar graph. adventure stories, historical stories, adventure storiesனா அந்த துணிகர செயல்கள் கதைகள், historical stories நேரம் வரலாற்று கதைகள், romantic stories காதல் கதைகள், mythical stories நிறைய கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது, ஆனால் பரம்பரையா வளர்கிற கதைகளில் மேஜிக் எல்லாம் இன்க்ளூட் பண்ண கதை வகைகள். இதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நாங்கள் எழுதணும். முதலாவது கிராஃபை வந்து நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். The bar graph shows a result of a survey conducted among 100 students about different types of stories they like to read. இப்போ இதுதான் முதலாவது சார்ட்டோட introduction. The types of stories they like to read are adventure stories, historical stories, romantic stories, and mystical stories, and that is represented in the x-axis. X-axisல இதெல்லாம் இருக்குன்னு நீங்க describe பண்ணுவீங்க. The y-axis represents the number of students. எத்தனை பேர்? The highest number of boys like to read adventure stories. அதி கூடின பாய்ஸுக்கு வந்து எதை வாசிக்க விருப்பமா? adventure stories. Whereas the highest number of girls like to read mythical stories. ஆனால் அதே நேரம் சிறுமிகளுக்கு வந்து மிக அதிகமாக வாசிக்க விருப்பம் வந்து mythical stories. The lowest number of boys prefer reading historical stories. அதி குறைவா வந்து பாய்ஸுக்கு எதை வாசிக்க பிடிக்கும்? வரலாற்று கதைகள். While the lowest number of girls prefer reading adventure stories. சிறுமிகளில் வந்து எது குறைவா பிடிக்குமா வாசிக்க? adventure stories. The number of boys who like historical stories and the number of girls who like romantic stories is equal. Historical stories வாசிக்க பிடிச்ச சிறுவர்களும் romantic stories வாசிக்க பிடிச்ச சிறுமிகளும் வந்து சமனா இருக்கிறாங்க. None of the boys like romantic stories. ஒரு சிறுவர்களுக்குமே romantic stories வாசிக்க பிடிக்கல. The number of girls who like romantic stories is slightly less than the number of girls who like historical stories. அப்ப கேர்ள்ஸ்ல வந்து romantic stories வாசிக்கிறாக்களை விட historical stories வாசிக்கிறாக்கள் தான் கொஞ்சம் கூட இருக்காங்க. Overall, there's a difference in preferences of boys and girls in their choices of book type. So, boys and girlsக்கும் வந்து அவங்களுக்கு வாசிக்க என்ன பிடிக்கும்ன்றதுல ஒரு முக்கியமாவே நிறைய வித்தியாசம் இருக்கு. Now we come to test 15. Read the following text and answer the questions given below. This is a comprehension passage. 4 of the planets, Jupiter, Saturn, Uranus and Neptune, have a lot in common. இந்த 4 planetsக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கா. என்னென்ன ஒற்றுமைகள்? They are giants compared to other planets. மற்ற planetsோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் வந்து ரொம்ப பெருசு. And they are all gaseous. எல்லாமே நிறைய gas, அதாவது வாயுவால் நிரம்பியது. They are mostly made up of hydrogen and
helium with small amounts of other chemical elements. பொதுவா அதிகமா இருக்கிறது ஹைட்ரஜன் and helium, வேற கெமிக்கல்ஸும் இருக்கு. None of them has solid surfaces. அந்த பிளானட்ஸ்ல எதுக்குமே வந்து நிலையான ஒரு தளம் இல்லை, ஒரு தரை இல்லை. And when we look at them, we see their colorful gas atmosphere, but deep below the surface are small, round centers of rock. அங்கே வெளியிலேருந்து பார்க்க நேரம் அதில் வண்ணமயமான கேஸ் எங்களுக்கு தெரியுது. அதே நேரம் டீப் பிலோ, கீழே வந்து சின்ன சின்ன வட்ட வடிவமான கற்கள் தான் இருக்கான். As a result of their size and makeup, these 4 planetary giants are often described as gas giants. இவங்களோட அளவு மற்றும் மேக்கப் பண்ணுற நேரம் நாங்கள் முகத்துக்கு போடுற மேக்கப் இல்லை, இதில் வந்து எதையால் ஆன ஒரு பிளானட் அதை பற்றி பார்க்குற நேரம் இந்த 4 பிளானட்டரி ஜாயன்ட்ஸ் மிகப்பெரிய பிளானட்ஸும் வந்து கேஸ் ஜாயன்ட்ஸ்ன்னு கூறப்படுது. The methane gas in Uranus and Neptune gives these 2 planets their blue-green coloring. யுரேனஸும் நிப்டியூனும் blue-green coloring-ஆ இருக்கிறதுக்கு காரணம் methane gas. Uranus stands out from all the other planets because it lies on its side. யுரேனஸ் வந்து கொஞ்சம் கவிழ்ந்து கொஞ்சம் சைடில் இருக்கிறனால இதில் இட் வந்து யுரேனஸ். இதை பற்றி பின்னுக்கு கட்டாயம் கேள்வி வரும். மற்ற பிளானட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சரிவு தான் இருக்குது, பட் மோஸ்ட்லி நேராக தான் இருக்குது. It is thought that young Uranus was knocked into this position by a giant space rock in the distant past. அதாவது யுரேனஸ் வந்து வயது இளமையாக இருக்கிற நேரம் ஒரு மிகப்பெரிய விண்வெளி கல் மோதினால தான் அது இப்படி சரிஞ்சு இருக்கிறதா கூறப்படுகிறது. Its neighbor Neptune, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நெப்டியூன், has bizarre weather, ரொம்ப விசித்திரமான காலநிலையை கொண்டதாம். Energy from the sun heats up earth and drives its weather. சூரியன்லேருந்து வர கதிர்கள்னால தான் இலங்கை மட்டுமில்லை உலகத்துக்கே வந்து காலநிலை இருக்கு. பட் கோல்ட் நெப்டியூன் இஸ் 30 times farther away from the sun. ஆனால் ரொம்ப ரொம்ப குளிரான நெப்டியூன் வந்து சூரியன்லேருந்து 30 தடவை வந்து உலகத்தை விட பூமியை விட தூரத்தில் இருக்கு. It has monstrous storms, மிக பெரிய அளவிலான புயல்கள், and unbearably fast winds, மிக மிக வேகமான காற்றும் இருக்கு. Jupiter is the largest giant. மிக பெரிய கோள் எது? Jupiter, வியாழன். Earth would fit across its face 11 times. அதோட முகப்பில் 11 பூமிக்களை நாங்கள் அடக்கலாமா. And it has a mass that is 2.5 times that of all the other planets combined. எல்லா பிளானட்ஸையும் ஒன்று சேர்த்து அதில் 2.5 மடங்கு பெரிதா வியாழன் இருக்கு. Young Jupiter was even bigger. ஜூபிட்டர் வந்து இன்னும் வயசு குறைவா இளமையா இருந்த நேரம் இன்னும் பெரிதா இருந்ததா. 5 times its present size. இப்ப இருக்கிறத விட இன்னும் 5 மடங்கு பெருசா இருந்திருக்கு. The planet shrinks by around 0.8 inches, 2 centimeters a year as it cools. காலம் போக போக 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 2 சென்டிமீட்டர் வந்து சுருங்குது. As it cools, ஏன்னா ரொம்ப வெப்பமான ஒரு இடம், அதனால குளிராக ஆக அது சுருங்குது. Saturn, the next largest, is almost twice as far from the sun as Jupiter is. சனி கிரகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அது ஜூபிட்டரை விட சூரியன்லேருந்து இன்னும் 2 மடங்கு தூரத்தில் இருக்கு. It is an imperfect ball shape. The region around its equator bulges. அது வந்து ஒரு ஒழுங்கான ஒரு கோள வடிவம் இல்லை, ஒரு பால் வடிவம் இல்லை. அதில் ஈக்குவேட்டர் நடுப்பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. Saturn has very clear rings. அதை சுற்றி வளையங்கள் இருக்கு. And we get different views of these. These வந்து rings of Saturn orbits the sun. அது எப்படி எந்த இடத்துல பூமிக்கு இருக்கோ அதே நேரம் வந்து சூரியனுக்கு எந்த இடத்துல இருக்கோ அதுபடி எங்களுக்கு அதோட வளையத்தை பார்க்கக்கூடியதா இருக்கு. Sometimes we see them from above and at other times from below.
ஒரு சில நேரத்தில் நாங்கள் மேலேருந்து பார்க்குறோம், ஒரு சில நேரத்தில் நாங்கள் கீழேருந்து பார்க்குறோம். The top layers of Jupiter's and Saturn's gas atmosphere make colorful bands that go all the way around the planets. வியாழனிடதும் சனியிடதும் கேஸ் அட்மாஸ்பியர், அதாவது வாயு சூழ்ந்த சூழல் வந்து எல்லா பிளானட்ஸுக்கும் வந்து ஒரு கலர்ஃபுல்லான வளையம் கொடுத்துருக்காங்க. Storms grow and rage within the atmospheres of these two planets. இந்த ரெண்டு பிளானட்லையும் வந்து புயல் காற்று தான் ரொம்ப அதிகமாக இருக்குமா. A colossal storm on Jupiter called the Great Red Spot has been raging and swirling for more than 300 years. வியாழனை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவப்பு கலர் புள்ளி தெரியுது. அது வந்து கிட்டத்தட்ட 300 வருஷமாக ஒரு புயல் காற்று வந்து அடிச்சு கொண்டே இருக்கிறனால எங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல இல்லையா. No one knows how much longer it could last, but it could potentially be seen for generations to come. இன்னும் எத்தனை வருஷம் அந்த புயல் காற்று அடிக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இன்னும் பல தலைமுறைகள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குமென்று நம்புகிறாங்க. Now, ஒரு பெரிய ஒரு comprehension வாசிச்சுட்டு வந்திருக்கோம். We have to answer the questions. State whether the following statements are true or false by writing T or F. Jupiter and Uranus have solid surfaces. False. Solid surface. பூமிக்கு மாதிரியான ஒரு நிலையான ஒரு தளம் இல்லை. Neptune and Uranus get their colors from a special gas? Yes. அது என்ன ஸ்பெஷல் கேஸ்? மீத்தேன். Uranus has dreadful storms. இப்போ நாங்கள் யுரேனஸை பற்றி நாங்கள் என்ன பார்த்தோம்? யுரேனஸில் வந்து knocked into this position by a giant space. Neptune has bizarre weather. நெப்டியூனில் தான் மான்ஸ்ட்ரஸ் ஸ்டார்ம்ஸும் விண்ட்ஸும் இருக்கு, யுரேனஸில் இல்லை. Yeah, so that is also false. Neptune has the fastest winds of all the planets. வியாழனை பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் பார்த்தோம்னா கிரேட் ரெட் ஸ்பாட்ன்ற ஒரு புயல் காற்று வந்து கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே போய் கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் நெப்டியூனை பார்த்தோம்டா, இட் ஹேஸ் மான்ஸ்ட்ரஸ் ஸ்டார்ம்ஸ், அன்பியரபிளி ஃபாஸ்ட் விண்ட்ஸ். இப்போ இந்த வேர்ட்ஸை வச்சு நாங்கள் சொல்லலாம், நெப்டியூனில் தான் மிக மிக அதிவேகத்தை கொண்ட காற்று இருக்கு. ஸோ ஹாஃப் மார்க்ஸ் படி 2 மார்க்ஸ் கிடைக்கும். Write the sentence which states that Saturn's shape is not exactly a ball. It is an imperfect ball shape. அதில் முழு சென்டென்ஸையும் கூட நீங்கள் எழுதலாம். பட் இவ்வளோ எழுதுனா மெயினாக போதும். நேம் த பிளானட் தட் ஷ்ரிங்க்ஸ் வென் இட் கூல்ஸ். ஜூபிட்டர். காலம் போக போக குளிர் ஆக ஆக சின்னதாகி கொண்டே போகுது. ஃபைண்ட் அ மீனிங் ஃப்ரம் த டெக்ஸ்ட் க்ளோசஸ்ட் இன் மீனிங் டு ஈச் ஃப்ரேஸ் கிவன் பிலோ. வெரி ஸ்ட்ரேஞ்சா அன்யூஷுவல். பேராகிராஃப் 2ல் எங்களுக்கு இருந்தது வந்து பிசார். நாங்கள் ஒரு கதை போய் பார்ப்போம். வேர்டு பிசா வெதர். ஸோ ஸ்பெல்லிங்கை நாங்கள் கரெக்டாக எழுதணும். விசித்திரமான. மூவிங் இன் அ ஸ்பைரலிங் பேட்டர்ன். பேராகிராஃப் 4. ஸ்பைரலிங் பேட்டர்னுங்கிற நேரம் ஸ்வர்லிங். அதுதான் இப்படி ஸ்பைரலாக போகும். swirling. Who do the following words in the text refer to?
இட் நாங்கள் பார்த்தோம், தீஸும் நாங்கள் பார்த்தோம். இட் எதுன்னு எழுதணும்? தி இட் யுரேனஸ், தீஸ் வந்து ரிங்ஸ் ஆஃப் சாட்டர்ன்ஸ். வாசிக்கிற நேரமே அதில் ஆன்சர் எழுதி வச்சுட்டா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Now we have come to the final test. It's an essay. Test 16. Write on one of the following. Use about 200 words. இதில் வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. An essay on safe forests for better environment. எதை பற்றி கட்டுரை? மேலோங்கிய பெட்டரான, அதாவது சிறப்பான சூழலுக்கு நாங்கள் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பில் எழுதணும். You may include the following. What the forests are, காடுகள் என்றால் என்ன? What the present situation of forests is, தற்போதைய சூழல் என்ன? How we can save forests, எப்படி பாதுகாக்கலாம்? Steps that can be taken to save forests, என்னென்ன படிகள் வந்து நாங்கள் வந்து எடுக்கலாம். முதலாவது ஆப்ஷனை நாங்கள் வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை வருவோம். எஸ்ஏ சேஃப் ஃபாரஸ்ட்ஸ் ஃபார் அ பெட்டர் என்வாயரன்மெண்ட். ஸோ இதுதான் எங்களை 3 முக்கியமான விஷயம். A large area consisting of many kinds of trees, plants, grass, shrubs together etc. மேலதிகமான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து together is known as a forest. காடுண்டா என்ன? எல்லா விதமான அல்லது பலவிதமான மரங்கள், தாவரங்கள், புட்வகைகள், புதர்கள் எல்லாம் இருக்கிற இடம். They provide us oxygen. எங்களை சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை, அதை மரங்கள் எங்களுக்கு தருது. So it is our responsibility to protect them. Trees provide us shade and are home to many wild animals. மரங்கள் வந்து எங்களுக்கு நிழல் தருது, அதே நேரம் நிறைய வனவிலங்குகளுக்கு வீடா இருக்கு. Forests also prevent water flooding and famines. அதாவது வெள்ளப்பெருக்கையும் பட்டினியையும் காடுகள் வந்து தவிர்க்கிறது. They bring rainfall, purify the air and regulate the flow of water to reduce soil erosion. காடுகள்னால என்ன பயன்? எங்களுக்கு மழை வீழ்ச்சி வருது, காற்றை சுத்தமாக்குது, நீரிட அளவை வந்து அது தீர்மானிக்குது, அதே நேரம் மண் சரிவையும் வந்து மண் அரிப்பையும் வந்து அது தடுக்குது. Hence they affect many environmental factors to support life on earth. நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காடுகள் கட்டாயம் தேவை. As mentioned above, மேலே கூறினதை போல, to maintain the balance of living things on earth, forests are very much essential. சமநிலையை பேணவும் வந்து எங்களுக்கு காடுகள் ரொம்ப முக்கியம். All living things on this earth are dependent on forests for food. எல்லாருமே வந்து காடுகளை தான் உணவுக்காக நம்பி இருக்கிறாங்க. A food chain always starts with a producer, which is trees. உணவு சங்கிலி வந்து உணவை தயாரிக்கிற மெயினான ஒரு இடம் ட்ரீஸ், மரங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. Furthermore, flora and fauna, அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள், present in our nature are a result of forests. காடுகள்னால தான் எங்களுக்கு இந்த தாவரங்களும் விலங்குகளும் இருக்கு. Since our survival is dependent on forests, we should take precautions to ensure that forests are safe. நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காடுகள் முக்கியம் என்றனால காடுகளை பாதுகாக்க நாங்கள் கட்டாயம் நிறைய விஷயங்கள் செய்யணும். Forests are destroyed for reasons like agriculture, urbanization and mining activities. ஏன் காடுகளை அழிக்கிறோம்? விவசாயத்துக்காக, நகரமயமாக்கல் மற்றும் நிலக்கரி மற்றும் வேறு விடயங்களுக்காகவும் நாங்கள் பூமியை தோன்ற நேரம். Deforestation is having a very negative impact on our natural environment, ecosystem, climatic conditions and biodiversity. காடுகளை வெற்றனால எதெல்லாம் ரொம்ப எதிர்மறையான தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்துது. எங்களோட இயற்கை சூழல், எங்களோட ஈகோசிஸ்டம், காலநிலை மற்றும் பயோடைவர்சிட்டி என்ற நேரம் வன விலங்குகள்.
We should take different steps to save Mother Earth. நாங்க எப்படி பூமி தாயை காப்பாத்தலாம். We should stop deforestation and plant more trees to build forests and wildlife sanctuaries. காடழிப்பை நிறுத்தி நிறைய மரங்களை நட்டு நாங்க காடுகளையும் கட்டியெழுப்பணும். அதே நேரம் வனவிலங்கு சரணாலயங்களையும் கட்டியெழுப்பணும். Another step is afforestation, and that is the process by which forests are established and built up over the areas where there are no trees or forests. காடுகளே இல்லாத இடத்துல புதிதாக போய் மரங்களை நட்டு வளர்க்கறதுக்கு பேர் தான் afforestation. So deforestation opposite word கூட நாங்க சொல்லலாம். We should also try to take control over forest fires. காட்டு தீயையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணணும். Which are caused naturally or by humans. இயற்கையாகவும் நடக்கலாம், மனிதர்களாகவும் அது நடக்கலாம். This way we can be hopeful about a clean, fruitful and protective environment. இப்படி நாங்க முயற்சிகள் எடுத்தா எங்கட சூழலை நாங்க பாதுகாக்கலாம். ஆப்ஷன் B நாங்க பார்ப்போம். An article to the school magazine. சஞ்சிகைக்கு நீங்க ஒரு ஆர்டிக்கல் எழுத போறீங்க on the following topic. How careful we should be as pedestrians. பாதசாரிகளாக நாங்க எவ்வளவு தூரம் கவனமா இருக்கணும். You may include the following. Who the pedestrians are? பாதசாரிகள் என்றால் யார்? What dangers the pedestrians face? என்ன மாதிரியான ஆபத்தை பாதசாரிகள் முகம் கொடுக்கறாங்க? Why we should be careful? நாங்க ஏன் கவனமா இருக்கணும்? How we can protect ourselves? எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்றது? How careful we should be as pedestrians? Focus பண்ண வேண்டிய 4 பாயிண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. A pedestrian is a person who is walking, especially in an area where vehicles go. பாதசாரிகள் என்றா பொதுவா வாகனம் போற இடத்துல நடக்கிற ஆட்கள் தான், ரோட்ல நடக்கிற ஆட்கள் தான் நாங்க பாதசாரிகள் என்று சொல்லுவோம். When walking on and around a road, ரோட்ல நடக்கிற நேரம் அல்லது ரோட சுத்தி நடக்கிற நேரம், pedestrians need to be careful and alert. கவனமாவும் அலர்ட்டாவும் விழிப்பாவும் இருக்கணும். Motorists, வாகனம் செலுத்துபவர்கள், are often distracted by watching other vehicles and may not see a person crossing a road until it is too late. மற்ற வாகனங்களை பார்த்துக்கொண்டு வாகனம் ஓட்டுறவங்க பாதையை கடக்கிறாக்களை பாதசாரிகளை கவனிக்கிறது இல்லை. Even at low speeds, a motorcycle, car or truck can cause serious injury and death. ரொம்ப ஸ்பீட் குறைவா போனா கூட ஒரு மோட்டார் சைக்கிளோ காரோ ட்ரக்கோ எங்க மேல மோதினால் எங்களுக்கு உயிராபத்தும் அல்லது உயிரையே இழக்கலாம் அல்லது ரொம்ப தீவிரமான காயமும் ஏற்படலாம். Pedestrians can reduce their risk of being involved in a traffic crash by wearing highly visible clothing. எப்படி நாங்க எங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம்? நல்ல தெரியக்கூடிய மாதிரியான, நல்ல கலர்ஃபுல்லா தெரியக்கூடிய மாதிரியான உடுப்பு. Crossing roads in clear areas away from cars. ரோட் கிராஸ் பண்ற நேரமும் தெளிவா கார் வராத நேரத்துல கிராஸ் பண்ணணும். Trees or other things that obscure drivers' view of them. அதாவது ஒரு கார் அல்லது மரம் அல்லது வேற விஷயங்கள் எதுவும் மறைக்குதுன்னா அதை தாண்டி தான் நீங்க போயிட்டு கிராஸ் பண்ணணும். Picking a safe route to their destination and being alert and aware. போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு பாதுகாப்பான வழியையும் அதே நேரம் விழிப்பாவும் இருக்கணும். Pedestrians must use pavements for the safety of everyone. பாதசாரிகள் பாதை அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதையை தான் ஒழுங்கை தான் அவங்க பாவிக்கணும். Always pedestrians must use the designated pedestrian crossing if there is one. அது ஜீப்ரா கிராசிங் அல்லது மஞ்சள் கடவை என்று சொல்லுவோம். அது இருக்கிற நேரம் கட்டாயம் அதைத்தான் யூஸ் பண்ணணும் ரோட் கிராஸ் பண்ண. Everyone should always check for turning vehicles before walking across the road. நாங்க திரும்புற வாகனங்களையும் ஒரு ரோட் கிராஸ் பண்ண நேரம் 2 பக்கமும் பார்த்து ஒழுங்கா கிராஸ் பண்ணணும். When crossing, walk quickly but don't run across the road without hesitating in the middle of the road. ரோட் கிராஸ் பண்ண நேரம் வேகமா நடக்கணும், ஓடக்கூடாது. அதே நேரம் தயங்கி நடு ரோட்ல நிற்கக்கூடாது. We should watch where we are walking at all times. எங்க எப்படி நடக்கிறோம்ன்றதை கட்டாயம் நாங்க பார்க்கணும்.
Cars and motorbikes can approach faster than expected and can cause serious injury and death even at low speeds. ஏதோ ஸ்லோவாக வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆக்சுவலி ரொம்ப வேகமாக வரக்கூடிய விஷயங்கள் தான் காரும் மோட்டார் பைக்கும். கவனமாக இல்லாட்டி எங்களுக்கு ரொம்ப சீரியஸான காயம் அல்லது உயிரிழப்பு கூட நேரலாம். Therefore, ஆகையால் we must always follow road rules. We must also be vigilant about the surroundings and anticipate any approaching danger. மிக கவனமாக இருக்கணும், அதே நேரம் வரக்கூடிய ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். We can thus become happy and safe pedestrians. அதனால் நாங்கள் ரொம்ப இதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக பின்பற்றினா நாங்கள் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். Now we'll go to option C. Write a speech. இது ஒரு உரை. You would make at the school assembly on unity is the strength. ஒற்றுமையே பலம். You may include the following. What unity is? Unity என்றா என்ன? How unity becomes strength? ஒற்றுமை எப்படி பலமாகுது? Why unity is important in your personal life? உங்களோட தனி வாழ்க்கையில், தனிநபர் வாழ்க்கையில் ஏன் ஒற்றுமை முக்கியம்? Why unity is important in your social life? உங்களோட சமூக வாழ்க்கையிலையும் ஏன் ஒற்றுமை முக்கியமானது? Unity is strength. Good morning, dear principal, teachers and my friends. முதலாவது ஸ்பீச் என்ற நேரம் நாங்கள் குட் மார்னிங் எல்லாம் சொல்லியோ இல்லாட்டி குட் ஆஃப்டர்நூன் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். Can any one of us live in isolation? யாராச்சும் தனியாக எங்களால் வாழ முடியுமா? இல்லை. I'm certain you all would say no. Let's see why. கொஞ்சம் இன்ஃபார்மலாக ஸ்பீச் இருந்தால் நல்லா இருக்கும். Unity is strength is a widely used proverb. ஒற்றுமையே பலம் என்பது ரொம்ப பிரபலமான பழமொழி. In today's competitive world, very few people understand the importance of this. போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் ஒற்றுமையின் பலத்தை பற்றி உணர்றாங்க. What is unity? ஒற்றுமை என்றால் என்ன? It is a state of being joined as a whole. ஒன்றிணைந்து ஒன்றாக இருப்பது தான் ஒற்றுமை. So this proverb means that when a group of people stays united, then they will emerge stronger as compared to what they would have been as an individual. தனியாக இருக்கிறத விட குழுவாக இருக்கிற நேரம் அந்த குழு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு. People nowadays are so blinded by power that they want to be ahead of their colleagues, relatives and friends. Power hungryன்னு சொல்லுவோம். எப்போ பாரு அவங்களோட கலீக்ஸண்டா சேர்ந்து வேலை செய்பவர்கள், ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை விட தான் முன்னாடி இருக்கணுமென்ற அந்த ஒரு ஆசையினால் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. Thus they get into rivalries with each other. இதனால் அவங்க ஒருத்தர் சண்டை செய்கிறாங்க. போட்டி ஒரு அளவுக்கு தான் நல்லது, அது மிதமிஞ்சி போகிற நேரம் அது பிரச்சனையாக மாறுது. This does not lead to success. இப்படி இருக்கிறனால எங்களுக்கு வெற்றி கிடைக்காது. For example, when we go against our teammates and compete with them in an office setting, then people from another team will benefit from the situation. உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டா எங்களோட டீம்மேட்ஸை விட்டுட்டு நாங்கள் அவங்களோட போட்டி போட்டு வேலை செய்தால் வெளியில் இருக்கிற ஒரு டீம் அந்த சிச்சுவேஷனை லாபம் பார்த்து அவங்க முன்னேற முயற்சிப்பாங்க. Even in a family, if the members are not united, outsiders take advantage of such situations. ஒரு குடும்பத்தில் கூட குடும்ப அங்கத்தினர் சண்டை பிடிச்சு கொண்டே இருந்தால் வெளியில உள்ள ஆட்கள் அந்த சிச்சுவேஷனை பாவிக்க பார்ப்பாங்க. In contrast, people who stay with each other in adversities can face challenges successfully. இதில் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் பிரச்சனை வர்ற டைமில் ஒன்றா இருக்கிறவங்க எல்லா பிரச்சனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. The proverb also holds true when it comes to society and the nation as a whole. இந்த பழமொழியை நாங்கள் எங்களோட சமூகத்துக்கும் தேசத்துக்கும் கூட பொருத்தி பார்க்கலாம். The societies where people stay united are loved by everyone.
ஒற்றுமையாக இருக்கிற சமூகங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். Societies which are not united always go into conflicts which may even lead to wars. ஒரு சமூகத்தில் நிறைய வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க, வித்தியாசமான மதம் இனம்னு இருப்பாங்க. அதில் பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போட்டு கொண்டே இருந்தால் அது நிறைய பிரச்சனையும் ஏன் போரை கூட கொண்டு வரும். If we stop all these kinds of malpractices, the world will become a much better place to live. இப்படியான பிழையான வழிகளை நாங்கள் கைவிடுற நேரம் உலகம் ஒரு நல்ல இடமா மாறுது. I sincerely hope that this speech gave you an insight into the increasing importance of unity in lives in the present world. நான் நம்புறேன் இந்த உரை மூலமாக ஒற்றுமை வந்து ஏன் எங்களோட எல்லாரோட வாழ்க்கைக்கும் இந்த தற்கால உலகத்தில் ரொம்ப முக்கியம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ சின்சியர்லி ஹோப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஸ்பீச்சுக்குமே நீங்கள் லாஸ்ட்டாக கன்க்ளூஷனில் ஆட் பண்ணலாம். Now let's look at our final option. Complete the following dialogue. Dialogue கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேர் ருசித்தும் சமித்தும் வந்து கதைக்கிறாங்க. I'm really tired and thirsty. ரொம்ப களைச்சிட்டேன், தாகமாக இருக்கு. Did you play in the sun? சூரியனில் விளையாண்டிங்களா? Yes. There's a notice saying not to play in the sun these days. இந்த நோட்டீஸை நீங்கள் பார்க்கலையா? சூரிய வெளிச்சம் ரொம்ப உக்கிரமாக இருக்கு, நேரம் விளையாடக்கூடாதுண்டு. வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட்? ஏன், என்ன காரணம் என்று ரசித் கேட்கிறார். அப்போ அதில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம்டா, வெல் டு யூ நோ தட் த சன் சென்ஸ் எனர்ஜி டு எர்த் இன் அ ஃபியூ டிஃப்ரெண்ட் வேஸ். உங்களுக்கு தெரியுமா சூரியன் வந்து பூமிக்கு கொஞ்சம் வித்தியாசமான வழிகளில் வந்து சக்தியை அனுப்புது. எஸ், பட் ஐ ஹவ் ஹர்ட் தட் சன்லைட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் சூரிய ஒளி எங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியம். யூ ஆர் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது சரி. we need some exposure to sunlight to help our bodies make vitamin D. விட்டமின் டி வந்து நாங்கள் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறனால மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது. however, too much UV is dangerous. UV and ultra violet rays. too much UV, ரொம்ப அதிகமான UV வந்து எங்களுக்கு ஆபத்தில் முடியும். UV, what does that mean? UV என்றா என்ன? They are ultraviolet rays. So ultraviolet rays வந்து நாங்கள் வந்து புற ஊதா கதிர்கள் என்று சொல்லுவோம். There are different types of it. அதில் நிறைய வகைகள் இருக்கு. So what harm can they cause? அதனால் என்ன பாதிப்பு? UV rays, UVA என்றது ஒரு வகை. UVA rays cause skin aging and eye damage, and also it can lower your body's ability to fight off illness. உங்களோட ஸ்கின், தோல் வந்து ரொம்ப அதிகமாக விரைவாக வந்து முதுமை அடைகிறது, கண்ணை பாதிக்கும், அதே நேரம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறைக்குது. When does it happen? எப்போ நடக்கும்? Almost half the daytime total of the harmful radiation is received between the hours of 10 AM and 4 PM. 10 மணியிலிருந்து அந்த 4 மணி வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு வெயில் காலமாக இருக்கு. Oh, I see. That's the time we should try to be indoors. அதனால தான் அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கணும். That's correct. You can practice some methods to stop the harm too. இன்னும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் செய்யலாம் இதோட பாதிப்பை நீங்கள் குறைக்கிறதுக்கு. Really? Can I know what they are? உண்மையாவா? அதெல்லாம் என்ன? There are quite a lot. நிறைய இருக்கு. Limiting midday sun, வெளியில் போகிறத குறைக்கலாம். Seeking shade, நிழல்ல இருக்கிறது. Wearing protective clothing, ஸ்கின்னை கவர் பண்ணுற மாதிரி உடுப்பு போடுறது. And using sunscreen are a few of them. ஸோ சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ஒரு பழக்கம் இருக்குது. நீச்சல் குளத்தில் அல்லது கடலில் இறங்குற நேரம் கூட ஒரு சிலர் பாவிக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து அதுக்கு மட்டும் பாய்ப்பாங்க. உண்மையை பார்த்தா சன்ஸ்க்ரீன் எல்லா வயதினரும், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் வெளியில் போகிற நேரம் பாவிக்கணும். அதுவும் அது வந்து 2 ஹவருக்கு ஒரு தடவை 3 ஹவருக்கு ஒரு தடவை க்ரீமை வந்து திருப்பி திருப்பி போடணும். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நாங்கள் எங்களோட ஸ்கின் தான் வந்து வெள்ளைக்காரர் தானே அப்படி பாவிக்கணும், எங்களுக்கு மெலனின் இருக்குது, அதனால் நாங்கள் ஏன் பாவிக்கணுமெண்டு. அது ஏன் பாவிக்கணுமெண்டா, மெலனின் இருந்தாலும் எங்களுக்கு வெள்ளைக்காரர்களை விட எங்களுக்கு அதிக மெலனின் இருந்தாலும் அது எங்களை முழுக்க முழுக்க பாதுகாக்காது. அதனால் கலர்
குறையாமல் பார்த்துக்கணுமன்றது மெயினான விஷயம் இல்லை. உங்களை உடலை வந்து ஸ்கின் டிசீசஸ்லேருந்து அதே நேரம் வேறு பல நோய்கள்லேருந்தும் காப்பாற்றி கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் கட்டாயம் சன்ஸ்க்ரீன் பாவீங்க. தேங்க்யூ ஃபார் யோர் வேல்யூபிள் அட்வைஸ். உங்களோட இந்த அற்புதமான அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன்ஸ். இப்போ எனக்கு விளங்குது. இட்ஸ் மை ப்ளஷர். அது எந்த சந்தோஷம் என்று சொல்லி நாங்கள் 4வது ஆப்ஷனையும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். Now we have completed writing all the answers for paper 2 2020 Western Province as well. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.